Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இதுதானப்பா என்னோட பொது பைக்கோ. ஆனா பிரச்சனை என்னன்னா 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோ எனக்கு பைக் ஓட்டுறதுல சுத்தமா இல்லையாப்பா. அட பைக் ஓட்டுறது அவ்வளவு பெரிய விஷயமே இல்லடா கச்சிட்டாராமே. இரு பைக்ல என்னென்ன பொருள் இருக்குன்னு முதல்ல நான் உனக்கு சொல்றேன் சரியா? இங்க பாரு, இதுதான் கியர். இத போட்டு தான் வண்டியை ஓட்ட முடியும் சரியா? அடுத்தது என்னன்னா இந்த மாதிரி இது ஸ்டீரிங். இது அப்படி இப்படி ஆட்டினாதான் வண்டி முன்னாடி போகும். சூப்பர். இது பெட்ரோல் டேங்க் உள்ள ஊத்துறக்கு. இது 2 வீல், இது சீட்டு, எல்லாத்தையும் வண்டி ஓட்ட புரியுதா? அவ்வளவுதான் பைக். என் பைக்கை எப்படி பிரிச்சு போட்டுட்டியாப்பா? நான் எப்படி என் பைக்கை ஓட்டுறதோ உன்னை சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். என் பைக்கை எப்படி பண்ணிட்டேன்? அச்சச்சோ, இரு டென்ஷன் ஆகாத ஐயா. இது 2 வீல், இது இங்க அடுத்தது இது ஆமா இது அது இது ஸ்டீரிங். எப்பா உன் பைக் பழையபடி ரெடி ஆயிடுச்சுப்பா. வண்டியை ஓட்டா போதும். போட்டோ கொஞ்சம் புடிச்சிட்டே வாப்பா பின்னாடி. விட்டுறாதே அப்பா. போ நான் புடிச்சிட்டே வர. பயப்படாத ஐயா. போயா இப்ப போட்டு கசிட்டாராமோட பைக்குக்கு கிளீனரா மாறிட்டா. அவனோட வேலையை இன்னும் எக்ஸைட்டிங்கா மாத்த வேண்டியது என்னோட கடமை. ஹலோ ஹலோ டபுள் ஹலோ. யோ யாரையா பேசுறது? நான் தான் பேசுறேன். ஆமா, மிஸ்டர் மிஸ்ரா இப்போ வீட்ல இருக்காரா? மிஸ்ராவா? அந்த மாதிரி எந்த ராவும் எனக்கு தெரியாது. பேரை நீங்க மாத்தி சொல்றீங்க, இல்லன்னா நம்பரை மாத்தி போடுறீங்களா இருக்கணும். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். மோட்டர் பைக்கை பிடிச்சிட்டே வாடா. விட்டுறாதே. எல்லாரும் எனக்கு தெரியும். ஆனா அந்த மிஸ்ரா மட்டும் யாருக்கு தெரியல. போட்டோ பைக்கை ஓட்டுட்டானப்பா. பைக்கை ஓட்டுட்டா போட்டோ. யாராவது என்ன காப்பாத்துக்கோ. அட கடவுளே, என்னப்பா இது? கசிடா பிரேக் போடு நண்பா. யோ கசிட்டேரா, மாமியாரேன்னு கத்திட்டு ஒரு தடவை பிரேக்க போடியா. தொடர்ந்து கேளுங்கய்யா. பைக்கை வந்து பிடிங்க, முன்னாடி ஓடாதீங்கோயா. என்னப்பா உங்களுக்கு? ஏன் இப்படி கீழே கிடக்குறீங்க? போன்ல யார்கிட்டயே ஓட்டிக்கிட்டு இருந்தே அந்த கேப்ல தான் இதெல்லாம் நடந்துச்சு. ஆமா, நீ எதுக்குடா இந்த பைக்கை விட்டுட்ட? பத்துலோ ஒரு ராங் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சுடா. அவன் மிஸ்ரான்னு ஒருத்தர் இருக்காரான்னு கேட்டா. ஏப்பா நம்ம ஊர்ல தான் மிஸ்ரான்னு ஒருத்தர் இல்லவே இல்லல சொல்றா. பத்துலோ யாரும் இல்ல. மோட்டோ, இப்ப நம்ம மிஸ்ராவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போறோம் சொல்லிட்டா. இப்ப நீ கச்சிட்டேராமுக்கு பைக்கை ஓட்ட சொல்லி கொடுக்கறதுல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்றா மோட்டோ. வேற எதையும் யோசிக்காத. மோட்டோ, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு ஐயா. எப்பனே எனக்கு ஒரு வேலை பண்ணும். பைக்கை பிடிக்காம என் பின்னாடி உட்காந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வா மோட்டோ. வா கசிட்டாராமே. ஆனாலும் நீ ரொம்ப பயந்தா கோலியா இருக்க. ஓகே நான் பின்னாடி உட்காந்து பைக்கை பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் சரியா? போன தடவை நான் பண்ண வேலை அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணு இல்லல்ல. இப்ப நான் பண்ண போற வேலை என்னோட கிரிமினல் மூலையில வந்து சூப்பரான ஐடியாவோட ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. எரியிற நெருப்புல நான் எண்ணெய ஊத்த போறேனா? ஹலோ, உங்களுக்கு முன்னாடி கால் பண்ணாதே ராங் நம்பர் தான் இப்போ கால் பண்றேன். மிஸ்டர் மிஸ்ரா சார் இப்ப வீட்ல இருக்காரு. ஐயா, நான் சொல்றது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது போல இருக்குது ஐயா. எங்க ஊர்ல மிஸ்ரான் ஒருத்தன் இல்லவே இல்ல. அது ஒருவேளை வேற ஊரா இருக்கலாம். போட்டோ எப்பப்பா வந்து ஹேண்ட் பேர பிடிப்பேன். அட நீ டென்ஷன் ஆகாம வண்டியை ஓட்டு காசிட்டா. முக்கியமான போன் பேசிட்டு இருக்கடா இல்லையா? மறுபடியும் போன கையில பிடிச்சி என்ன கை விட்டுட்டியா போட்டா? புடிங்க சார். மறுபடியுமா? யோ எந்திரியா. மோட்டோ, இந்தால அமுக்குறாரு என்ன புடி. ஆமா ஒரு நிமிஷம் இருக்க. அட என்னையா பத்திரம்? அட பாவிகளா. போது நிறுத்துறா. நீ பைக்கை ஓட்டுறியா இல்ல போன்ல பேசிக்கிட்டு இருக்கியா? ஏதாவது ஒண்ணு பண்ண மாட்டோம். கஜா மோட்டோ இருக்கிற வரைக்கும் பைக்கை ஓட்ட கத்துக்க முடியாதியா? கீழே விழுக வேணா கத்துக்க முடியும்னு நினைக்கிறேன்ப்பா. மோட்டோ பைக்கை ஓட்ட கத்து கொடுக்குறேன். நீ கசிட்டேவுக்கு ஏகப்பட்டதை கத்து கொடுத்துட்டேன். இனிமே அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன்டா. அதாவது நான் கத்து தரேன். ஓகே போஷ் இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க பண்ண எல்லா வேலையும் இப்ப முடிஞ்சு போச்சுல்ல. ஏய், ஜான் ஆக போறடா.
இந்த கிரவுண்ட்ல மவுண்ட் இருந்தாலும் சரி இல்ல பத்துல இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் இந்த டான் கவலைப்பட போறதே இல்ல. அவங்கள பின்னாடி இருந்து தாக்க போறது இல்லனா இனிமே முன்னாடி இருந்து தாக்க போறேன். கசிட்டே ராம், பைக் ஓட்டும் போது முதல்ல உங்க பார்வை பூரா ரோட்டு மேல மட்டும்தான் இருக்கணும். பார்வை ரோட்டு மேல வச்சு வண்டியை ஓட்டினா பாதி விபத்துகள் இங்க குறையும். அப்படி ஓட்டி பழகிட்டுனா உனக்கு எல்லாம் பழகிரும், நீ ஈஸியா கத்துக்குவ. உட்காரு. கசிட்டாராம், நான் சொல்ற மாதிரியே நீங்க ஓட்டுறீங்க. குட் குட், இப்படிதான் இருக்கணும். ஹலோ, மறுபடியும் ஹலோ. ஹலோ, இப்ப மறுபடியும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அதே பழைய ராங் நம்பர் தான். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, மிஸ்ரா சார் உங்க நண்பர் பத்லுவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராமே. எனக்காக இந்த போனை உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். நானும் மிஸ்டர் மிஸ்ராவை பத்தி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்குவேன் சார். ஓகே ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க. நான் பத்லுகிட்ட எப்பயோ போனை கொடுக்குறேன். பைக்ல போயிட்டு இருக்க, கொஞ்சம் லைன்ல இருக்க. டேய் டேய் பத்லு, டேய் 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 பத்லு, நில்றா. டேய் பத்லு, டேய் பத்லு, உனக்கு தான்டா போடு. அந்த மிஸ்ரா உனக்கு நண்பராமே. நான் பண்ணி பண்றா. டேய் பத்லு, உடனே பேசுறா. பாவண்டா இருந்தால் 3 தடவை கால் பண்ணிட்டாடா பத்லு. விட்றா. எப்பறா டேய்? இன்னொரு தடவை நீ எனக்கு ஃபோன் பண்ண, அப்புறம் ஃபோனுக்குள்ளேயே வந்து உன்னை உதவுன்னு உதைப்பேன்டா. என்னடா பண்ற? பிரேக்க புடி. நான் இறங்கிறேன். இங்க பாரு மோட்டோ, ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டியை நிறுத்தி போனை கொடுக்கற அளவுக்கு இப்ப என்னடா அவசரம்? உன்ன மாதிரி ஆர்வக்குள்ளாரங்க வண்டி ஓட்டும் போதே போன்ல பேசுறதுனால தான் ரோட்ல அப்பாவே நடந்து போறவங்க எல்லாம் இடிச்சு விபத்து நடக்குது. யோ கசிட்டாராம், இப்ப நீ வண்டியை லெப்டும் ரைட்டும் ஓட்டுறத பத்தி கத்துக்க போற. நேரா போ, அப்படியே லெஃப்ட் திருப்பி. லட்சுமி ஸ்டார்ட் ஆயிடு. வண்டியை மட்டும் வாங்கிடுறீங்க, ஸ்டார்ட் பண்ண திணறீங்க. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுத்துகின்றது, அது சுத்தி சுத்தி ஆசை நெஞ்சை திட்டுகின்றது. அது தேறிட்ட கசிட்டா. வெல்டன் கசிட்டா, வெல்டன். நீங்க நல்ல வண்டியை ஓட்ட கத்துக்கிட்டீங்க. அடுத்து நீங்க என்ன பண்றீங்க? சோலோவா நீங்களா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரீங்க, நாங்க வேடிக்கை பாக்குறோம் நினைக்கிட்டு. இடையில உங்களுக்கு ஏதாவது பயம் வந்துச்சுன்னா அப்படியே 2 கையிலயும் பிரேக் அழுத்தி பிடிச்சீங்கன்னா வண்டி நின்றோம். இது டைமிங். கசிட்டா, ஆல் தி பெஸ்ட் பா. ஹலோ சார், இல்லனா உங்களை நான் சுட்டுடுவேன். சீக்கிரமா சொல்லுங்க, மிஸ்டர் மிஸ்ரா சார் உங்க வீட்ல இருக்காரா இல்லையான்னு. கச்சா கச்சா, எனக்கு அவரை பத்தி தெரியாது. அச்சோ, என்ன காப்பாத்துக்கோ. யாரு காத்த பேசுறா? என்ன முதல்ல காப்பாத்துக்கோ. சொல்லி 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள போன்ல பேசி எல்லாரும் பொழைப்பை கெடுத்துட்டானே. எங்கடா பறக்க விடுற? காலை தூக்கிட்டு மரவட்ட மாதிரி படுத்து கிடக்குற. கசிட்டா, நீங்க இன்னும் நல்ல பிராக்டிஸ் எடுக்கணும். உங்களுக்கு அனுபவம் பத்தல. ஏன் இன்னைக்கு தான் முத கத்துக்கிற, அதுக்குள்ள கையை விட்டுட்டு வண்டி ஓட்டுவியா நீ? இப்படியா? ஒழுங்கா பிரேக்கையும் கிளச்சையும் கையை வச்சு பிடிச்சுக்கிட்டே ஓட்டு. பிரேக்கை உசாரா பிடிக்கணும். என்ன புரிஞ்சுதா? பைக்கனை தனியா ஓட்டிட்டேனப்பா. நான் தான் சொன்னேனே கசிட்டா, பைக் ஓட்டுறது ரொம்ப ஈஸின்னு. நம்மளால முடியாதுன்னு நினைச்ச காரியங்கள் எல்லாமே இப்படி ஈஸியா தாப்பா இருக்கும். நீ மட்டும் நல்லா பைக் ஓட்டி கத்துக்கிட்டேனா கையை விட்டுட்டு வண்டி ஓட்டலாம். எங்களை மாதிரி வானத்துல அப்படியே பறந்து போய் வண்டி ஓட்டலாம், தெரியுமா? அதுவும் ஜாலியா இருக்கும். இந்த மோட்டு பத்துலுவும் ஏதோ பைக்கோட எக்ஸ்பர்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்களே. இந்த பைக்கை பறக்க வைக்கிறத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு நான் பாக்குறேன் அவனுக்கு எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் விஷயத்தை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு அவங்களுக்கு நான் பண்ண போற வேலையில அவங்க தலை தெரிச்சு ஓடல. என்னோட பேரு ஜான் தி டான் இல்ல. ஜோ, நீ என்ன எங்க கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க? மேயர் சார், அந்த பைக்கை வச்சு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாலும் மோட்டு பத்திரம் நினைச்சுக்கிட்டு இருக்காடுங்க. அவங்களுக்கு தான் உதவி செய்யணும்னா ரொம்ப பிடிக்கும்ல. அதை வச்சு என்ன பண்றாங்கன்றத நானும் பார்க்க தானே போறேன். உங்களுக்கு எப்படி உதவ போறாங்கன்றத பார்த்துறேன். மோட்டு பத்லு, இப்போ உங்களோட மேயர் சார் இப்ப என் கையில இருக்காரு. அவரை நீங்க காப்பாத்த நினைச்சீங்கன்னா உடனே 1 கோடி ரூபாவை எடுத்துக்கிட்டு இங்க வாங்க. கசிட்டாராமோட பைக்ல இங்க இருக்கிற பார்க்குக்கு வந்து சேருங்க. ஒருவேளை நீங்க வரல, மேயரோட கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களோட அந்த பைக் என்ன ஆக போகுதுன்றத நானும் பார்த்துடுறேன். வாங்க.
பத்துலு நம்ம மேயர் சாரை காப்பாத்த டக்குனு ஏதாவது ஒரு ஐடியா சொல்றா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதாடா வா பத்துலு? மோட்டு பைக் எப்படி ஓட்டுறதுன்னா அந்த வளராதவனுக்கு நம்ம சரியா டெமோ காட்டலாம். போங்க மோட்டு பத்தலு போங்க. மேயரை விடுவிச்சிட்டு வாங்க. அதோட அந்த ஜானை புடிச்சு என் கையில கொடுங்க. நான் அவனை ஜெயில போடுறேன். ஆ. கஜ கஜா கொஞ்சம் பார்த்து போகோப்பா. அது என்னோட புது பைக்கோ. ஏய் கடத்துனா விடுற ஆளா நீ? முடியுமா? நடக்குமா? இல்ல நம்பர் 1 நம்பர் 2 சீக்கிரமா யோசிங்க. நாம இப்ப என்னதான் பண்றது? நான் செயலே காட்டிட்டேன். ஓடுனா விடுற ஆளா நாங்க? இப்ப பாருடா ஒளிஞ்சிங்க நீங்க. தேங்க்யூ மோட்டு பத்துலு. மேயர் சார் டக்குனு பைக்ல ஏறி உட்காருங்க. பாலத்துக்கு அந்த பக்கம் நம்ம ஜம்முன்னு இப்ப போலாம். இந்த பாடியில என்ன பண்ணலாம் சார்? உன்னோட விருப்பம். சரி ஓட்டு மட்டும். நெருப்புடா. நீ வண்டியை இறக்குடா. அது. நம்பர் 1 நம்பர் 2 உங்க பாஸை எழுப்புங்க. எழுப்பி அவகிட்ட சொல்லுங்க அந்த மிஸ்ரா ஜெயில இருக்காது. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.